3 சென்ட் லேண்ட் ஏரியால இந்த வீடு கட்டியிருக்காங்களா? ஆமாங்க. வெறும் 3 சென்ட் லேண்ட் ஏரியா பயன்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான 3 பிஹெச்கே வீடு அதுவும் இவ்வளோ அழகா ரெடி பண்ண முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான 3 பிஹெச்கே வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப அழகா அமைஞ்சுக்குன்னு பார்க்கலாம். மொதல் விஷயம் வீட்டோட எக்ஸலண்ட்டான லொக்கேஷன். ரொம்ப டெவலப்பிங்கான ஏரியாவில் இந்த வீடு கட்டியிருக்கிறது ரொம்ப நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்க. ரெண்டாவது விஷயம் வீட்டோட இன்டீரியர் ஒர்க் அண்ட் எக்ஸ்டர்னல் ஒர்க். ஒரே கலர் காம்பினேஷனில் வீட்டுக்கு மொத்தமும் இன்டீரியர் ஒர்க்கும் எக்ஸ்டர்னல் ஒர்க்கும் ஒரே பேட்டர்னாக ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் பார்க்கலாம். 25 அடி ரோடு பேசவோ 52 அடி நீளமாவோ, அதாவது இந்த வீடு பார்த்தீங்கன்னா கார்னர் சைடில் அமைஞ்சிருக்குங்க. மொத்த லேண்ட் ஏரியா வந்து 1300 ஸ்கொயர் ஃபீட், 3 சென்ட் லேண்ட் ஏரியா. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா என்ன டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடு வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வடக்கு மேற்கு கார்னர் சைடில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். இது கார்னர் சைட்னால எலிவேஷனை டபுள் சைட் பிளான் பண்ணி செம ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் கவர் பால்கனியை கொடுத்து பர்குலர் டிசைனோட மேலே கிளாஸில் ஃபிட் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எலிவேஷனுக்கு நிறைய ஸ்பாட் லைட்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே எலிவேஷன் மேட்சிங்காக 2 மெட்டல் கேட் வந்து சூப்பராக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெட்டல் கேட்டுக்கும் அழகான பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தானே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வீட்டோட போர்ட்டிகோ. அளவு 16x16. இந்த போர்ட்டிகோ ஏரியாவோட ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங் டேஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் நார்த் ஈஸ்ட் கார்னர், அதாவது ஜெகமொழியில் பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் மேலே சீலிங்கில் நிறைய ஸ்பாட்டை ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்கில் 2 சைடு வர பில்லர்ஸ்க்கு ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் நமக்கு டச்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடோட நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு வந்து கார்டன் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாவில் நம்ம வீட்டுக்கு பேக் அண்ட் சைடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நம்மளுக்கு வந்து அவுட்டர் பாத்ரூம் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை இதே மாதிரி தாராளமாக 2 ஆள் சுற்றிட்டு வர அளவுக்கு செட்பேக் ஏரியா ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்து வீட்டை கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட்வேர் வைக்கிறதுக்காக அங்கே கபோர்ட் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர். மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தள்ளி நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2 சைடு வாலில் வந்து லைட் சாண்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ஃப்ளோருக்கு 2x4 ஐக்ளோசி வெட்டிவேட்டேஜ் டைப் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு மேலே நம்மளுக்கு சூப்பராக வந்து ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டில் வந்து ஸ்டிப்லெட் ஸ்பாட் லைட்டை நிறைய ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னரில் நம்மளுக்கு வந்து மல்டிமீடியா டிவி யூனிட் வந்து ஸ்டாக்கேஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்காங்க. அந்த மல்டிமீடியா டிவி யூனிட் ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட சவுத் ஈஸ்ட்டுக்கு, அதாவது அக்னிமொழியில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16x10. ஃபஸ்ட்டு நம்ம டைனிங் ஹால் பார்த்துலாம். டைனிங் ஹாலில் லெஃப்ட் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் விண்டோஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் கவுண்டர் டைப் வந்து பாட் டைப்பில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சின்னதாக வந்து மசாலா டைப் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் மேலேயும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. போதும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் சொல்கிற அளவுக்கு நிறைய கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்க கிச்சனுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக 2 சைடு வாலில் பெருசாக 2 யூபிஎஸ் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு பேக் அண்ட் சைடு நம்ம வந்து கிச்சன்லேருந்தே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டை இதே மாதிரி தாராளமாக சுற்றிட்டு வரவங்களுக்கு செட் பேக் ஏரியா 2.5 அடிக்கு கேப் கொடுத்துருக்காங்க. அது இந்த வீடோட மாடல் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து க்ளோசி ஃபினிஷில் ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க.
கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூட்டர்ன் பண்ணோம்னா இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது குபேர மூலையில் அமைஞ்சிருக்குங்க. மெயின் டோர் மட்டும் நம்மளுக்கு தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி மற்ற டோர்ஸ் வந்து ரெடிமேட் இம்போர்ட்டட் டோரை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 10க்கு 16 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. 3 சே வாலில் வந்து லைட் சாண்டலில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி 1 சே வாலில் மட்டும் வாட்டர்ப்ரூஃப் கபோர்ட் ஒர்க் வந்து மேட் ஃபினிஷில் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறது ரொம்ப கிளாசிக்காக இருக்குங்க. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சோட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சே வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக 2 யூபிஎஸ் ஒன்றில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் போகிறக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே மிரர் வச்ச மாதிரி அதில் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து செம்ம ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 8. இந்த அட்டாச் பாத்ரூமில் ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x2 மேட் ஃபினிஷில் டைல்ஸ் டைப் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் டைப் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் வர க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே நம்ம வந்து பிராண்டட் ஐட்டமாக கிரைய முடிச்சு பண்ணி ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வாங்க நம்ம டவுன் ஃப்ளோர் வந்து வீட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக வீட்டோட இன்னர் டேக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேக்கஸ் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா நிறைய கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வைக்கிறதுக்காக எல்லா கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேக்கேஸ் ஏரியாவில் சின்ன அமைஞ்சிருக்க பேசேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1 சே வாலில் நம்மளுக்கு பெருசாக ஒரு யூபிஎஸ் ஃபிக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பட்டி பார்த்து அதில் டெக்ஸ்சர் ஒர்க் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேக்கேஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசி பின்ஸில் கிரானைட் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சின்னதாக வந்து பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம் அண்ட் வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா யூஸ் பண்ணுற மாதிரி ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி நம்ம ரைட் சைடு திரும்பி வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நமக்கு 16க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா லேப் டோர், கபோர்ட் ஒர்க் வந்து மேட் ஃபினிஷில் ஒரே டைப்பில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக 2 சே வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பாத்ரூம் போகிற வெல்ஃபென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக நமக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் டோர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. எல்லா பெட்ரூம்ல அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படி நம்ம ரைட் சைட் டர்ன் பண்ணோம்னா இந்த பேசேஜ் ஏரியாவிலேருந்து 1 சே கார்னரில் பார்த்தீங்கன்னா வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கட் பண்ணி வீட்டோட தேர்ட் பெட்ரூமு வீட்டுக்கு ஃப்ரண்ட் அமைச்சிருக்க கவர் பால்கனி ஏரியா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேர்ட் பெட்ரூம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பால்கனி ஏரியா பார்க்கலாங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப்பில் மட்டும் நமக்கு வந்து சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா 1 சே வாலில் மட்டும் பெருசாக ஒரு யூபிஎஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சே வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் சாண்டில் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். எல்லா பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் உங்களுக்கு வந்து க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து ரைட் சைட் கட் பண்ணோம்னா வீட்டோட ஃப்ரண்ட் அமைச்சிருக்க கவர் பால்கனி ஏரியா பார்த்துடலாம். இங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அவுட்டர் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 1 சே கார்னரில் வந்து வால்லே நம்மளுக்கு வந்து எல் டைப்பில் கிரானைட்டில் சூப்பராக சிட்டிங் ஏரியா ரெடி பண்ணியிருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு இந்த பால்கனி ஏரியாவில் பிடிச்சதே இவங்க கொடுத்துருக்க இந்த சூப்பரான பால்கனி டிசைன் தாங்க. 1 சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டீல்டு பைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எல் டைப்பில் 1 சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காங்கிரீட்டில் ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கவர் பால்கனி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பேரப்பட் வால் வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து கிளாஸ் ஃபிட் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அதுவும் வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு ரொம்ப நிறைய ஸ்பாட்லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ வாங்க இந்த வீடோட மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து மேலே டெரஸுக்கு போய் என்ன பார்க்கலாம். டெரஸ் போகிறக்காக இங்கே நம்மளுக்கு அவுட்டர் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு பெரிய ஓப்பன் பால்கனி ஏரியா இருக்குது. இந்த பால்கனி ஏரியா ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x2 மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. துணிக்காய போகிறக்காக லேங்கிள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மேலே டெரஸுக்கு போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்காக இங்கே நம்மளுக்கு அவுட்டர் லேயர் கொடுத்துருக்காங்க.
லேடர் மூலிமா நம்ம மேலே ஏறி வந்தோம் பார்த்தீங்கன்னா, மேலே நம்மளுக்கு 2 சின்டெக்ஸ் வந்து பிரிக்ஸில் நமக்கு சின்ன பெட் மாதிரி பண்ணி, அதுக்கு மேலே 2 சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் to மேட்டுப்பாளையம் என்ன சொல்ல பெருநாயகுளத்துக்கோ வீரப்பாண்டிபுரத்துக்கோ சென்டராக வண்ணாங்கோயிலில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 86 லட்சம் ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.